குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு விளக்கம்தான். என்னென்னு சொன்னால், நாங்கள் நேற்று நேற்றைய கிளாஸில் மொழித்திறன் பேப்பர் பார்த்துருந்தோம். அதில் ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படி பின்வரும் பாக்கிய ஜோடிகள் பாருங்க, ஜோடிகளை அதனால் இருப்பினும், பாக்கிய ஜோடிகளை அதனால் இருப்பினும் ஆகிய இணைப்பிடை சொற்கள் பொருத்தமானதை பயன்படுத்தி எழுதுகண்டு சொல்லி இந்த இந்த கேள்வி வந்து அந்த பேப்பருக்கு தவறுதலாக வந்துபட்டு, இது உங்களோட அந்த சிலபஸில், அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 2 தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான இந்த போட்டி பரீட்சைக்கு கடந்த காலங்களில் கடந்த பேப்பரில் இந்த மாதிரி கேள்வி வரையில்லை. அதனால இந்த கேள்வியை ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த பேப்பர்ல இருந்து இதை 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 ரிமூவ் பண்ணுங்க. இது தவறுதலாக வந்ததுதான். இது வேறொரு எக்ஸாமுக்கும் வந்த கேள்வி. அது இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க இந்த கேள்வி தவறுதல் அதில் வந்துட்டு, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த கேள்வியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அதனால் இருப்பினும் என்ற இந்த சொற்கள் அவங்க தரமாட்டாங்க உங்களுக்கு. உங்களோட சிலபஸில் அப்படி இல்லை. இந்த அதனால் இருப்பினும் என்ற சொல் அங்க வராது. ஆனா அந்த உங்களோட கேள்வியில இதே மாதிரி கேள்வி வருது. இந்த கேள்வியில 2 வசனம் தந்திருக்கு இணைக்க சொல்லி. 2 வசனம் இணைக்க சொல்லி தந்திருக்கு. 2 வசனத்தை நாங்க இணைச்சோம் என்று சொன்னா, இடையில இணைப்பிடை சொல் ஒன்று போட வேணும். போட்டா டொட் வரக்கூடாது. நாங்க நேற்று பார்க்க அந்த அதனால் இருப்பினும்ன்றதுக்கெல்லாம் சில வேளை அந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி வரையக்க வேற மாதிரி வரும். ஏனென்னா, இந்த இணைப்பிடை சொற்கள் போடும்போது வாக்கியங்கள்ல இந்த படிக்கவில்லை, சித்தி அடையவில்லை, புறப்படும், உழைக்கின்றனர்ன்றதெல்லாம் சில இடங்கள்ல சொற்களை மாற்ற வேண்டிய நிலை வரும். அப்படி மாற்றினாதான் எங்களுக்கு அந்த வாக்கியம் பூரணமாகும். இதுல இணைத்து அந்த அதனால் இருப்பினும் என்ற சொல்லத்தான் இதுல போட சொல்லி. ஆனா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர கடந்த காலங்கள்ல பேப்பர்ல அது இல்லை. அதனால நீங்க இந்த கேள்வி இந்த கேள்விய அந்த பேப்பர்ல ரிமூவ் பண்ணி, நான் ஒரு அந்த ஏற்கனவே வந்த ஒரு பேப்பரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இதுல 2 வந்திருக்கு, 2 வசனம் வந்திருக்கு. அதுல 3 வசனங்கள் வரும். 3 வசனம் தருவாங்க. 3ஐயும் இணைக்க வேணும். 3ஐயும் இணைக்கிறா என்ன செய்யணும்? இந்த இடையில இருக்கிற அந்த டொட் வராம இருக்கணும் என்று சொன்னா, இந்த இதுல இருக்கிற இந்த படிக்கவில்லை, சித்தி அடையவில்லை, புறப்படும், புறப்பட்டது என்றெல்லாம் வருதுதானே. இந்த படிக்கவில்லை என்றது சொல் மாற வேணும். அதே மாதிரி புறப்படும் என்றது சொல் மாற வேணும். அதே மாதிரி உழைக்கின்றனர் என்றது சொல் மாற வேணும். அடுத்தது திருவினையாக்கம் என்றது சொல் மாற வேணும். என்ற இடைப்படை சொல் போட்டா அது மாறணும். டொட் வராத அளவுக்கு நாங்க அதை மாற்றி எடுக்கணும். இதுதான் இந்த நேற்றைய நம்மளை கொஞ்சம் டென்ஷன் ஆக்குனது. ஏன்னா உங்களோட சிலபஸுக்குள்ள அது இல்லாததால இந்த இந்த ஹெடிங்ல இப்படி ஒரு கேள்வி வரமாட்டாது. நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நாங்க போன இதுல வந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு வந்த பேப்பர் ஒன்று இங்கிலீஷ் பேப்பர். இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. இன் ஈச் question from number 41 to 45, combine the given 3 short sentence and write a main full single sentence on the dot line given. இதுல என்ன சொல்லியிருக்கி? இதுல தரப்பட்ட 3 வசனங்களையும் இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றி இந்த புள்ளிக்கோடிட்ட இடங்களில் எழுதுக என்று தந்திருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க எங்கட சிலபஸ் எப்படி வருது? அந்த மேலுக்கு தந்த
அத்துடன் மேலுக்கு இந்த அதனால் இருப்பினும் என்ற அந்த வேர்ட்கள் எதுவும் அவங்க தரமாட்டாங்க. அப்ப அதுங்களுக்கு வராது. அப்போ அது 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 வாரது வந்து இது வேற ஒரு பெரிய கேள்விதான் இது. இதை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஆனா ஏன்னா நான் ஏற்கனவே டக்குன்னு உங்களுக்கு தாரணம் சொன்னா நான் இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குன்றதால நீங்க அதை படிச்சிருவீங்க. ஆனா எங்களது சிலபஸ் இதுதான் சிலபஸ். இதுல 3 சொல் வருது. 3 சொல்லையும் நீங்க ஒரு சொல்ல ஒரு 3 வசனம் வருது. 3 வசனத்தையும் சேர்த்து நீங்க ஒரு வசனமாக மாற்ற போனீங்கன்னு சொன்னா இடையில இருக்கிற அந்த டொட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் மாறி டொட் இல்லாமலே வரும். இறுதியில மட்டும்தான் ஃபுல் ஸ்கப் வரும். ரைட். இதுல இது ஒரு விடயம் நான் சொல்றது. மற்றது இந்த இந்த எழுத்துகள் எழுத்துக்கள் வந்து நீங்க கட்டாயம் இந்த கமா போடுற இடங்கள்ல கமா போடுங்க. கட்டுரைகள் மற்றது எழுதியிருக்க கட்டுரைகள்ல கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் மிக முக்கியமானது. என்னன்னா நீங்க எழுதுற கூடுதல் அந்த எழுதி அனுப்புற அந்த கட்டுரைகள் எனக்கு போடுற கட்டுரைகள்ல இந்த கமாகளை காணலாம் இருக்கு, இந்த ஃபுல் ஸ்டாப்புகளை காணலாம் இருக்கு. அதனால நீங்க அதை கட்டாயம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மார்க்குகள் வர வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எழுதின கட்டுரை எழுதியிருப்போம் எல்லா 250 சொல்லுன்னா 250 சொல்லும் எழுதியிருப்போம். ஆனால் நாங்கள் இடையில அந்த போட வேண்டிய குறியீடுகளை போட மாட்டோம். அது வந்து எங்களுக்கு ஒரு இரரை கொண்டு வரும். அதில் இருந்து அது எங்களுக்கு சிக்கலாக வரும். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த கடிதம் எழுதுறதுக்கும் நான் படிப்பிச்ச மாதிரி நான் நேற்று சொன்ன மாதிரி கட்டுரை எழுதுறதுக்கும் அந்த குறியீடுகளை கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த பேப்பர் இன்னும் இருக்கிற பேப்பர் நான் போட்டிருக்கிற இந்த இங்கிலீஷ் பேப்பரை நாங்கள் கடைசியாக எப்போ சனிக்கிழமை சாரி நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நாளைய கிளாஸில் இந்த பேப்பர்களை பார்ப்போம். நாளைய கிளாஸ் வந்து பேப்பராக வர அதாவது எங்களோட நான் வளமையாக போட்ட மாதிரி பேப்பர் மாதிரி இல்லாமல் மிக முக்கியமான விடயங்கள் அடங்கிய கிளாஸாக இருக்கும் நாளைக்கும் மற்றது நாளைய அன்றைக்கும். ரைட். அதனால நாளைக்கும் நாளைய அன்றைக்கும் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. நாளைய அன்றைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இல்லாமல் வீடியோவை தர ஐடியா ஒன்று இருக்கு. அப்படி செட் ஆகிக்க முடியும். அந்த டைம் இருந்தால் உங்களுக்கு வீடியோவையே நாங்கள் ஏர்லியாக போடுறதுக்கு ஐடியா இருக்கு. நீங்கள் கட்டாயம் நாளையிலிருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதுறதுக்கு. ரைட். தேங்க்யூ. நாங்கள் இந்த கிளாஸ் 9 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் தொடங்குவோம். அது அப்டிடியூட்டுக்குரியது. போட்ட அப்டிடியூட் பேப்பர் சரியா செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். போட்டிருக்கிறீங்க, எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபுல்லாக செஞ்சிருக்கிறீங்க. இரவைக்கு அதுக்குரிய ரிசல்ட்ஸை பார்ப்போம். ரைட். தேங்க்யூ.